அஸ்ஸலாமு அலைக்கும். எங்களோட எதிர்நீச்சல் மெஸ்ஸில் இன்னைக்கு பிரியாணி போட போகிறோம். இது வந்து பார்ட் 2. இப்போ என்னென்ன தேவையான பொருட்கள் நான் உங்கள்கிட்ட காட்ட போகிறேன். ஒரு சின்ன லேப்டாப் வச்சு செய்ய போகிற ஒரு புதிய முயற்சி பார்த்தீங்களா மக்களே. லேப்டாப்பு கிச்சன்லேயே வச்சு நம்ம இதை செய்ய போகிறோம். இன்ஷால்லாம் நல்லபடியாக வரும்னு நினைக்கிறேன், நம்புகிறோம். வாங்க செய்வோம். இது ஒரு எதிர்நீச்சல் போராட்டம். வாங்க. இது வந்து சிக்கனு தயிரில் போட்டு ஊற வச்சுருக்கோம். தயிரில் ஊற வச்சிருக்கீங்க? தயிரில் ஊற வச்சுருக்கோம். எத்தனை கிலோ வாங்கினீங்க? இது 1.5 கிலோ. 1.5 கிலோ. ஓகே. அப்புறம் வந்து தக்காளி வந்து எத்தனை ஃப்ரிட்ஜ்ல இருந்துச்சோ அது எல்லாமே எடுத்துட்டோம். ஓகே. பக்கத்துல ரூம்ல ஓகே. இது எதிர்த்த ரூம்ல எத்தனை வெங்காயம் இருந்துச்சோ அது எத்தனையுமே போட்டுருக்கோம். ஓகே. அதுக்கப்புறம் தயிர் நல்லா அழகா டெக்கரேஷன் பண்ணிருக்கீங்களா? இது யாரு உங்களுக்கு இது பண்ணி கொடுத்தா? இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க புரோட்டா கம்பெனில ஏதாவது வேலை பார்த்து ஏதாவது அனுபவம் ஏதாவது? ஆக்சுவலி பாத்தீங்கன்னா நான் ஜப்பான்ல படிச்சுட்டு வந்தேன் இதை. ஓகே. இப்படி பக்கத்து ரூம்ல இருந்து திருடி நம்ம பண்ணோம். உங்க மூஞ்ச பார்த்தா எனக்கு தெரியுது நீங்க இந்தியா கிடையாதுன்னு. தேங்க்யூங்க. இது வந்து பாத்தீங்கன்னா தயிர் ஆஸ் யூசுவல் திருடினது. ஓகே. இந்த தயிர் பாத்தீங்கன்னா மளிகை கடையில இருந்து போட்டது. ஓகே. அது என்ன சார் 3 பாட்டில் வச்சிருக்கீங்களா? பாட்டில் வந்து இது பாட்டில் வேற. அது ஓகே. இது கரம் மசாலா. நான் க்ளோஸ்ல அப்ல எடுத்துக்கலாமா? தாராளமா. கரம் மசாலா. அது என்னமா கிறுக்கி இருக்க? இதே மாதிரி நம்ம பேசிட்டு இருந்தா நோம்பு முடிஞ்சிடும். ஓகே. அடுத்தது இது உப்பு, இது மிளகாத்தூள். ஓகே. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கொத்தமல்லி நல்லா கழுவி போட்டு கொத்தமல்லி அரைச்சு வச்சிருக்கோம். இஞ்சி பூண்டு விழுது வந்து நம்ம ரூம் இன்சார்ஜ்ல இருந்து ஊருக்கு போனோம், வெக்கேஷன் போனோம்னா நம்ம இதை எடுத்துட்டு வந்து நம்ம வெக்கேஷனுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அப்படிதான். அடுத்தது இது என்னது? அது பேர் என்னமோ இங்கிலீஷ்ல கீ என்னமோ சொல்லுவாங்க. கீயா? கீ பாத்தீங்கன்னா எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சு எத்தனையோ நாள் ஆயிருச்சு. இதனால நம்ம வச்சு யூஸ் பண்ண போறோம். ஓகே. நெக்ஸ்ட் வந்து ரீஃபைண்ட் ஆயில். அப்படி இந்த சைடு வாங்க. இதுல 3 அடுப்பு இருக்கு. இதுல எதுல நீங்க சமைக்க போறீங்க? எதுல கல்லு தோசை சூடா இருக்கு, இது கல்லு எது சூடா இருக்கோ அதுல தோசை சுட்டு போயிட்டா இருக்கு. இது பாத்தீங்கன்னா அரிசி 1/2 கிலோ வாங்கியிருக்கோம். ஓகே. 1/2 கிலோக்கு எத்தனை பேர் சாப்பிடலாம்? இல்ல பல மக்கள் தெரியாம இருப்பாங்க அந்த மாதிரி. அதனாலதான் நம்ம துபாயில வந்து ரொம்ப பேர் இந்த மாதிரி கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு காசை செலவு பண்ணிட்டு இருக்காங்க. 100 ரூபாய்க்கு சாப்பிட வேண்டிய மெஸ்ல 300 ரூபாய் 400 ரூபாய் கொடுத்து வெளில செலவு பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு புதிய எப்படி சொல்றது, ஒரு புதிய விழிப்புணர்வை ஏற்படுத்தி ஆகும். ஏன்னா எத்தனையோ மக்கள் புதுசா இங்க துபாய்க்கு வந்து தத்தளிக்கப்படுறாங்க. தத்தளிச்சு அவங்க வாயில நுர வந்து எவ்வளவோ காசு ஹோட்டல்ல செலவு பண்ணிருக்காங்க. அதெல்லாம் நம்ம கட்டுப்படுத்துறதுக்கு ஒரே நடவடிக்கை என்னன்னா நம்மளே. உங்க தன்னம்பிக்கை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களோட புரட்சி போராட்டம் தொடரணும்னு எங்களோட சார்பாக நம்ம ஜுவல்லரிக்கு கல்யாண் ஜுவல்லரிக்கு பிரபு சொன்ன மாதிரி நாங்க வந்து எதிர்நீச்சல் போராட்டம். இது பாத்தீங்கன்னா நம்ம துபாய் டிவில இருந்து வந்திருக்கோம். இதை நாங்க வந்து பப்ளிக்கா பப்ளிசிட்டி பண்ண போறோம். பப்ளிக்கா பண்ணுங்க. ஆனா இந்த நோம்பு நாள்ல வந்து உங்களுக்கு ரொம்ப இது காசு எல்லாமே வரதுக்குள்ள ஃபண்ட் வரதுக்குள்ள எல்லாமே உங்களுக்கு தர மாதிரி ஐடியா. பாத்தீங்கன்னா எங்க எதிர்நீச்சல் மெஸ் சார்பா 23,000 dirhams வந்து நாங்க கொடுக்கலாம் நினைச்சோம், ஆனா கொடுக்க முடியல. அதே போல பாத்தீங்கன்னா எங்க எதிர்நீச்சல் மெஸ்ல இருந்து யார் நல்லா அதிகமா பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்களோ அவங்களுக்கு 32 inches தொஷிபா டிவியோட கார்ட்டூன் தர பத்தி நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம். இப்போ இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ இந்த கேமரா வீடியோ பிடிச்சிட்டு இருக்காரு மிஸ்டர் சாகுல் அமீத். கமிங் இவர் வந்து நேட்டிவ் பாத்தீங்கன்னா உங்களை நீங்களே காட்டிக்கோங்க. தெரியுதா? போதும், ஒரு தடவை காட்டுங்க. ஒரு தடவை காட்டினா போதும். இந்த சைடு ரொம்ப ஏசி கூலிங்கா இருக்கிறதுனால என்னால ஒண்ணுமே பண்ண முடியல. ஓவர் கூலிங்கா இருக்கிறதுனால நமக்கு இந்த ஐஸ் ஸ்கேட்டிங்ல ஏன்னா இந்த ஃபிக்ஸட் பண்ணி வச்சிருக்காங்க. ஏசி வேணா ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இதான் ஏசி. இது ரொம்ப ஏசி இருக்கிறதுனால சஸ்பென்ஸ் இருக்கிறதுனால ரொம்ப கூலிங்கா இருக்கு. அதனால நீங்க வந்து தப்பா எடுத்துக்காதீங்க. ஓகே மிஸ்டர் சாகுல், நீங்க கூலா இருங்க. இனிமே இதே மாதிரி பேசிட்டீங்கன்னா இருங்க இல்ல இதே மாதிரி நீங்க பேசிட்டீங்கன்னா சஹார் முடிஞ்சு நோம்பு திறக்கிற டைம் வந்துடும். அதுக்கப்புறம் எல்லாமே நம்மள போட்டு துவைச்சிருவாங்க. வாய் வெத்தலை வாக்கு போட்டு. ஓகே. இப்போ நான் கட் பண்றேன். சுவிட்சர்லாந்துல ஸ்டார்ட் பண்றேன். தேர்ட் பார்ட் கமிங் சூன்.